ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு 100% ஃப்ரீ, அதாவது ₹1 கூட செலவு இல்லாமல் எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாகர். எஸ், இந்த பிளாகர்ன்ற வெப்சைட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாகர்ன்ற வெப்சைட் யார் ஓன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள். எஸ், கூகுள் தான் வந்து இந்த பிளாகர்ன்ற வெப்சைட் பில்டிங் கம்பெனி ஓன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாகர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 100% ஃப்ரீயாகவே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் blogger.com டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் யுவர் பிளாக்னு இருக்க பாருங்கள். அது கிரியேட் யுவர் பிளாக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்ஸும் காட்டும். நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுறேன். இப்போ போனீங்கன்னா இப்போ இது மாதிரி ஸோ மாதிரி லோட் ஆனோடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட டைட்டில் கேட்கும். இப்போ நம்ம வந்து ஜீவ்ஸ் டெமோ வெப்சைட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டெமோ வெப்சைட்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் கேட்கும். இப்போ நீங்கள் வந்து இதுதான் இந்த வெப்சைட் இந்த யூஆர்எல் சொல்லி தான் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து உங்கள் வியூவர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டெமோ வெப்சைட் .blogspot.com அப்படின்னு போட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சாரி திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. ஸோ டெமோ வெப்சைட் அஃபிஷியல் அதுவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா டெமோ வெப்சைட் 1234 அப்படின்றத போட்டு பார்ப்போம். அதுவுமே இல்லை. 4 5 6 இது ஏன் இல்லைன்னு காட்டுதான். இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாத்துமே ஆல்ரெடி ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. அதனால தான் இது எதுவுமே வந்து இதில் வந்து நாட் அவைலபிள்னு காட்டுது. ஸோ நம்ம வேறு ஏதாவது வருங்க ஜீவ்ஸ் டெக்னாலஜி அஃபிஷியல். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள்னு காட்டுது. ஸோ வந்து இந்த டொமைன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜீவ்ஸ் டெக்னாலஜி அஃபிஷியல் .blogspot.com அப்படின்னு இருக்கின்ற வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது .blogspot.comனு வருதுல, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இது ஸோ இந்த .blogspot.comனு எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயான வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் ₹1 கூட பே பண்ணாமல் நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க. அதனால் .blogspot.com. பிளாக்ஸ்பாட்ன்றது இந்த பிளாகர் கம்பெனியோட ஒரு சப்டொமைன். அதனால் நீங்கள் வந்து அந்த உங்களோட மெயின் டைட்டில் தான் உங்களோட மெயின் வெப்சைட்டோட டொமைன் நேம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே .blogspot.comனு பின்னாடி வரும். இது எதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பெய்டு வேணும்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங் அதாவது டொமைன் சர்வீஸில் நீங்கள் வந்து பெய்டு டொமைன் வாங்கி இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து 100% ஃப்ரீயான வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜீவ்ஸ் டெக்னாலஜி அஃபிஷியல் .blogspot.ன்றது அவைலபிளாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே நேம் கேட்கும். ஹவு டு யூ வாண்ட் டு நேம் யுவர் டிஸ்பிளே டு யுவர் ரீடர்ஸ். இப்போ நான் வந்து ஜீவ்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஜீவ்ஸ் டெக்னாலஜின்னு அவங்களுக்கு தெரியணும் வியூவர்ஸ்க்கு. ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து இப்போ இதுவாகிடுச்சு. இப்போ நீங்கள் வியூ பிளாக்னு இருக்க பாருங்கள். வியூ பிளாக் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்கள் வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. ஜீவ்ஸ் டெக்னாலஜி வியூஸ் ப்ரொஃபைல் எல்லாமே உங்கள் வெப்சைட் வந்து டெமோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா தீமை கூட மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தீம் வந்து இந்த தீம் வைக்கிறேன். இங்கே சிம்பிள் பிளாக் தீம் வைக்கிறேன். இல்லை அது கூட இல்லை, இந்த பிளாக் நல்லாயிருக்கு. இந்த தீம் நான் அப்ளை பண்ணி இட் செலக்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள் இப்போ தீம் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் இந்த வெப்சைட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு இங்கே பாருங்கள் தீமே மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி போஸ்ட் பண்ணலாம். இந்த பேஜ் நீங்கள் வேணுன்னா பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். போஸ்ட் வேணுன்னா போஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு போஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நான் உங்கள் யூரோப்பியன் யூனியன்ஸோட அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அதாவது உங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே நியூ போஸ்ட்டுங்க பாருங்கள். அது நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே உங்களோட போஸ்ட் டைட்டில் டெமோ போஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். டெமோ போஸ்ட்னு போட்டு திஸ் இஸ் டெமோ போஸ்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ரிவியூ பார்க்கணுன்னா இது மாதிரி ப்ரிவியூ பார்த்துக்கலாம். திஸ் இஸ் டெமோ வெப்சைட் அப்படின்னு நம்ம வந்து க்ரியேட் பண்ணது இது இருக்க பாருங்கள். டெமோ வெப்சைட்டில் டெமோ போஸ்ட் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் டெமோ போஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வேணும்னா பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துட்டீங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா
உங்களோட போஸ்ட் எல்லாமே காட்டுங்க பாருங்கள், டெமோ போஸ்ட் அப்படின்னு காட்டுது. டெமோ போஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் வரும். ஸோ இப்போ இந்த டெமோ போஸ்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். இந்த டெமோ போஸ்ட்டில் நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த டெமோ போஸ்ட்டில் நீங்கள் இமேஜ் வேணுன்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டாக் இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜ் வந்து கூகுளில் இப்போ நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன், என்னது டெக்குன்னு சர்ச் பண்ணி இப்போ ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வேணும் அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இப்போ இமேஜ் நீங்கள் எடிட்டரில் போய்ட்டு இமேஜ்னு இருக்க பாருங்கள், இன்சர்ட் இமேஜ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டும். நீங்கள் எந்த இமேஜ் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்கள் இதில் இருக்க பாருங்கள், இங்கே யூஆர்எல், அதாவது அந்த இமேஜோட யூஆர்எல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணுறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே இமேஜ் காட்டுவீங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் இங்கே வந்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட டெமோ போஸ்ட்டில் பாருங்கள், இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜும் இங்கே வரும், வந்துச்சா? ஸோ இது மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு வெப்சைட், ஃப்ரீ வெப்சைட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஓகே பாருங்கள், இதுதான் உங்கள் வெப்சைட்டோட நேம். இங்கே உங்கள் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் டெமோ வெப்சைட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் எப்படி ஆக்சஸ் பண்ணால் இப்போ நம்ம வந்து ஜீவ்ஸ் டெக்னாலஜி அஃபிஷியல் .blogspot.com அதுதான் நம்ம வச்சு க்ரியேட் பண்ணோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வெப்சைட்டே வந்துருச்சு பாருங்கள், ஃபுல்லாக டெமோ போஸ்ட் அதை பற்றி ஃபுல்லாக அந்த வெப்சைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீ வெப்சைட் 100% ஃப்ரீயாகவே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு வெப்சைட். ஸோ உங்களுக்கு வேணும்னும் போது ஒரு புது போஸ்ட் நீங்கள் வந்து நியூ போஸ்டிங் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் புது போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஜ் வேணும்னா நியூ பேஜஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்தந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். லே அவுட் வேணும்னா லே அவுட் மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களோட வெப்சைட் நல்ல லே அவுட் எதோ பாருங்கள், இந்த லே அவுட் நேவிகேஷன் பார் மேலே ஹெட்டர் எங்கே வரணும், சைட்லலாம் உங்களுக்கு அந்த இது இருக்கணுமா, விஜெட்ஸ்லாம் இருக்கணுமா, அப்படிலாம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஏர்ன் கூட பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. எப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட் நல்லா ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு, வியூவர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண கூட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பிளாக் பார்ப்போம். வியூ பிளாக்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம் நம்ம பிளாக் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம வந்து 100% ஃப்ரீயாகவே நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ₹1 கூட நான் செலவு பண்ணல இதுக்கு. இப்போ யாராவது வேணும்னா இப்போ அந்த ஜீவ்ஸ் டெக்னாலஜி அஃபிஷியல் .blogspot.com போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்களும் போய் பார்க்கலாம். இது வந்து நான் ₹1 கூட செலவு பண்ணல. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம், சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.